ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பேலன்ஸு காய்கறிலாம் கொஞ்சம் கட் பண்ணாமல் இருக்கோம். அதெல்லாம் கட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பெரியவங்க வந்து கட் பண்ண வந்துக்கிறாங்க. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு கத்திரி பேலன்ஸ் கட் பண்ணுங்கள். இங்கே 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 கட் பண்ணணும் இந்த இடத்துல. ஆனால் இந்த சிசரில் எப்படி கட் பண்ணுவீங்க? பார்த்து கட் பண்ணணும். உள்ள தள்ளி காம்போட கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. கீழே உள்ள போகுது, நான் பிடிச்சிக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். காட்டுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதை கட் பண்ணுங்கள். அந்த காம்பவுண்டை நீங்கள் இதே கையில் கூட இப்படி உடச்சிக்கலாம். கையிலையும் இப்படி உடச்சி எடுத்துடலாம். அதே போல் இங்கே இருக்குது, இங்கே 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 இந்த இடத்த கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. வைங்க. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே ஒன்று, இதை கட் பண்ணுங்க. கமான். இன்றைக்கி மதியம் குழம்புக்கு வந்துடும் பொழுது, எப்படியும் இது ஒரு 1/2 kg கிட்ட வந்துடும் பொழுது. இந்த சைடில் ஒரு சின்ன கத்திரிக்காய் ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே வாங்க. கமான். சுண்டைக்காய் கொஞ்சம் கட் பண்ணலாமா? நம்ம வீட்டில் சுண்டைக்காய் இருக்குல்ல, அதை கட் பண்ணலாமா? ஓகே, போய் சுண்டைக்காய்க்கு போகலாம். இன்னொரு கத்திரிக்காய் இருக்கா? எங்கே இருக்குது? உள்ளே இருக்கா? பெரிய கத்திரிக்காய் விதையை மறைஞ்சிருந்து விதையை மாறப்போகுது போல. எடுத்துறேன், அப்போ எடுத்துறேன். அங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. இது கொஞ்சம் உள்ளே இருக்குது, நாமளே அப்போ எடுத்துறேன். ஓகே, காட்டுங்க எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது. ஓகே, நிறையா கத்திரிக்காய் வந்துக்கிட்டே இருக்குது. தினமும் கத்திரிக்காய் குழம்பு வச்சா என்னத்துக்காக வருது? சுண்டைக்காய் கட் பண்ணலாமா? இங்கே இருக்குது பாருங்கள் சுண்டைக்காய், பாருங்க. இருங்க. இதில் சொனை இருக்கும், அதில் பார்த்து கட் பண்ணு. வெரி குட். கீழே விழப்போகுது, சொனை இருக்கும் அதில். நானே கொஞ்சம் எடுத்துறேன், நீங்கள் கை வைக்காதீங்க, அப்புறம் மேலெல்லாம் சொனை பட்டுச்சுன்னா அரிக்கும். அதுக்கு இதோ இங்கே கட் பண்ணு, இதோ இங்கே கட் பண்ணு. ஓகே. அதில் பூ இருக்குது, பார்த்து கட் பண்ணணும். காய் மட்டும் கட் பண்ணணும், பூவோடு கட் பண்ணக்கூடாது. இருங்க, வெயிட். நானே எடுத்துறேன், ஒன்று எடுத்துறேன். இது அந்த சிசர் கொடுங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி வத்த குழம்பு செய்யலாம். ஓகேவா? மழைக்கு ஓகே. எவ்வளோ சுண்டைக்காய் வந்திருக்கு? கொஞ்சம் தான் வந்திருக்குல்ல. ஒரு நம்மளது சின்ன செடின்றதுனால இந்த வாட்டி கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு. இன்னும் எங்கே இருக்குது சுண்டைக்காய்? மற்றபடி வந்து பூ தான் வந்திருக்கு. பூ வந்து காய்ச்சிரும். திரும்ப ஒரு இதில் ஒரு அவரைக்காய் திரும்ப வருதுடா. எங்கடா அது? இங்கே வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் பூ பூத்துருக்கு. நம்ம வீட்டில் கம்பு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நல்ல கம்பு வந்துடும். அப்புறம் இங்கே சுற்றுற கிளிங்களும் இங்கே வந்துடும். ஓகே, இந்த மிளகாவும் எடுத்துடலாம். மிளகா வந்து எல்லா மிளகாவும் எடுத்துருங்க, சரிங்களா? கையில் சிசர் வேண்டாம், சிசர் வேண்டாம், எல்லாம் தனியாக வைங்க. செடி பிடிச்சி வலிக்காமல் எடுக்கணும். இது இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கு பாருங்க. ஓகே, இது இங்கே ஒரு மிளகா செடி இருக்குது பாருங்க. இதில் கொஞ்சம் நல்லா லென்த்தான காயெல்லாம் இருக்குடா, கொஞ்சம் கீழே வைங்க. இது அடிக்கடி நீங்கள் வந்து குழம்புக்கு பறிக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு பொழுது. எல்லாத்தையும் எடுத்துடலாம்ல? எடுத்துட்டிங்களா? இங்கே ஒரு எடுங்க 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 எடுங்க. அந்த சைடில் கத்திரிக்காய் செடி ஒன்று இருக்குல்ல, அதில் காய் இருக்கா, போய் பார்த்துட்டு வாங்க. இருக்கா? சரி, ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி இருங்க, நான் வரேன். கையிலே எடுத்துருங்க, அப்படியே சிசர் வேண்டாம், அப்படியே கரெக்டாக உடச்சி எடுத்துருங்க. பார்த்து எடுக்கணும். வரலையா? காட்டுங்க, நான் எடுக்கிறேன். எல்லோ கலரில் மாறுது, பழுக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இது அப்படியே நீங்கள் விட்டுக்கிறீங்க. ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சா? ஓகே, ஒரு 1 kg கிட்ட வந்து கத்திரிக்காய் வந்திருக்கு. கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் வந்திருக்கு, சுண்டைக்காய் வந்திருக்கு. இன்றைக்கி மதியம் இதை வச்சு குழம்பு செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஆனால் இன்னும் கத்திரிக்காய் இருக்குது, இன்னும் செடியில் இருக்குது, இன்னும் பூலாம் பூத்துருக்கு. இது பாருங்கள், இன்னும் கத்திரிக்காய் இருக்குது, பூ பூத்துட்டு தான் இருக்குது. இன்னும் கத்திரிக்காய் பூ பூத்துட்டு தான் இருக்குது பாருங்கள். இங்கே இந்த செடியிலையும் பூலாம் இருக்குது, பூ வந்துட்டு தான் இருக்குது, எல்லாத்துலேயும் பூ வந்துட்டு தான் இருக்குது, நல்லா வந்துட்டு தான் இருக்குது. அடுத்து ஓகே, அவங்க சின்னவங்க ஒரு கொத்தமல்லி செடி போட்டிருக்காங்க. எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இதோ இருக்குது. நீங்கள் போட்ட கொத்தமல்லி செடி சின்னதாக வந்திருக்கு. இது உங்களுடைய தொட்டியா? இது நீங்கள் போடுறதா? சரி, ஓகே. ஆனால் நிறைய நம்ம வீட்டில் அந்த இது வேறு பாரு, அந்த சைடில் உள்ளெல்லாம் கீழெல்லாம் அந்த இந்த செடி வந்துட்டுருக்கு, நிலவேம்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். இந்த அவரைக்காய் வந்துட்டுருக்கு, செடியாக வர. அது வந்து நம்ம வந்து பறிக்கும் போது பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே கூட பூ வந்துருக்குன்னா ஒன்று, அந்த பூச்செடியை வந்து லைட்டாக ஷேக் பண்ணால் கூட கொட்டிடும் பூ. மற்றபடி ஒன்றும் சொல்கிறது. வெங்காயம், இந்த இடத்துல ஒரு வெங்காய செடி ஒன்று இருக்குது. அது நம்ம எங்கே இருக்குது, சந்தில் எங்கே காணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன செடி காட்டணும் உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து அந்த வேர்க்கடலை போட்டிருக்காங்கல்ல, அது இன்னும் நல்லா வந்துட்டுருக்கு. என்ன ஒன்று, மழை பெய்யறதுனால காடு மாதிரி ஆகிட்டுருக்கு. வச்சுருக்கிற செடியெல்லாம் கட் பண்ண முடியல, ஆனால் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. வல்லார இன்னும் நல்லா வந்துட்டுருக்கு, மழைக்கு இன்னும் நல்லா க்ரோத்தாக இருக்குது. செடிங்கள்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க இஷ்டத்துக்கும் வளர்ந்து சீக்கிரம் கட் பண்ணோம். ஆனால் எல்லாமே பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எங்கே இருக்குது அந்த குண்டு மிளகா ஒன்று வந்திருக்கு, அதுவா? கட் பண்ணுங்க. ஒரே ஒரு மிளகா தானே அந்த செடியில்? காட்டுங்க. ஒரே ஒரு குண்டு மிளகா. சரி, ஓகே, இதில் வச்சுருங்க.
நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? அடுத்தது மறுபடியும் இன்னும் கத்திரிக்காய்லாம் இருக்குது, அதையும் கட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இயற்கையாக நம்ம வந்து தோட்டத்தில் மண்ணில் போட்டு வளர்க்கல, ஆனால் இது மாடியில் வச்சு வளர்க்குறோம். எல்லாமே மாடி தோட்டத்து காய்கறி தான். நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் உங்களுடைய விடாமுயற்சியை கைவிடாதீங்க. காய்கறியை போடுங்க. நல்லா ஆரோக்கியமான காய்கறியை மருந்து இல்லாமல் நாம் சாப்பிடுவோம். ஓகே, பாய் சொல்கிறேங்க. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.